வணக்கம். வணக்கம் சொந்தமங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க முடியாது இந்த வெயிலில். அநியாயமாக காயுது வெயில். கைகள்லாம் அசந்து போகுது, நடக்க முடியல. கால் அப்படியே தூண்டு போகுது. தண்ணி தான் இந்த நேரம் தண்ணி தான் எடுத்துன்னு இருக்குது. சொந்த பந்தங்களே, வெயிலில் ரொம்ப அதிகமாக போகாதீங்க. குலதேவதைக்கு பிள்ளைங்கள கூட்டின்னு கோயிலுக்கு போயிருக்காங்க ஒருத்தவங்க. 18 வயசுக்குள்ள ஆம்பளை பிள்ளை அப்படியே மயக்கம் அடிச்சு கீழே விழுந்து இறந்துட்டாங்க. கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை கேட்டாலே. அந்த மாதிரி வெயில் ரொம்ப அநியாயமாக காயுது. அதனால் பழ வகையெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. தண்ணி நிறைய குடிங்க, ஜூஸ் குடிங்க. இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ண முடியும்? இல்லாதப்பட்டவங்க ஒன்றும் பண்ண முடியாது. இல்லாதப்பட்டவங்க கேரட்டு, பீட்ரூட்டு இப்படி எதனா வாங்கி ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க. பழ வகையெல்லாம் சாப்பிட முடியாது, இல்லாதவங்க ஒன்றும் பண்ண முடியாது. பச்சை தண்ணி நிறையா குடிங்க, லெமன் ஜூஸ் போட்டு குடிங்க. நிறைய சாப்பிடுங்க. உடம்பு ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. நான் இந்த வெயிலில் இந்த வீட்டு அனலில் தான் சாப்பாடு செய்கிறேன். ரொம்ப அனலாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது? கடவுள் வயிறு ஒன்று படைச்சிட்டாரு, என்ன பண்ணுறது? 2 நாள் வீட்டில் உட்காந்தாலும் நம்மளுக்கு யாரும் உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதனால் உடம்பு ஒன்றும் முடியல தான். கைகள்லாம் அசந்து போகுது, அப்படியே கால் ரொம்ப தூண்டு போகுது. ஒன்று முடியும். நைட்டில் சரியான தூக்கம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு வேக்காடு, ஒரு என்ன சொல்கிறது, மோசமான வெய்ய காயுது. ஒரு 2 மழை வந்தால் நல்லாயிருக்கும். கடவுள் கண்ணை திறந்து பார்த்தாருன்னா நல்லாயிருக்கும். சொந்த பந்தங்களே, ஜாக்கிரதையாக இருங்க. என் பேர பிள்ளைங்க இப்படி இருக்கிறாளுங்க அந்த வெயிலில். ராத்திரி கனவுல வந்தாலுங்க பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. நான் இன்னைக்கு பார்க்க போகிறேன்னு தெரியல. சொந்த பந்தங்களே, நீங்கள் தான் கடவுள்கிட்ட வேண்டுங்க எனக்காக. என் பேர பிள்ளைங்க என்கிட்ட வந்து சேரணும்னு. நீங்கள் தான் எனக்கு சொந்த பந்தங்களே, வேற யாரும் இல்லை. என் பேர பிள்ளைங்கள கனவுல பார்த்த ராத்திரி நேரில் பார்க்க முடியல. நேரில் பார்ப்பேன்னு எனக்கு தெரியல. இந்த கடவுள் தான் வழி காட்டணும். இந்த வெயிலில் எப்படி இருக்கிறாளுங்களோ, அவங்க தேவதை தான். அவளுக்கு கை கொடுக்கணும், அவளுங்களுக்கு நல்ல முறையாக பார்த்துக்கணும் அந்த பிள்ளைங்கள. வணக்கம்.